ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான காரசாரமான பூண்டு மிளகு குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, இது 2 நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் மிளகு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிளகு இன்னும் வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் தான் மிளகு எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப போட்டால் கசக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்தா நல்லா பொன் நிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு பட்டை மிளகாவை 2 உடச்சி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் காஷ்மீர் சில்லி எடுத்திங்கன்னா கூட ஒரு மிளகா போட்டுக்கோங்க. நான் நார்மல் மிளகானால ஒரு மிளகா தான் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுருவோம். ஆறினதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துடலாம். இதை நீங்கள் அப்படியே பொடி பண்ணி வச்சுட்டு ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை இப்போ இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறேன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணலாமா. அதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்க, எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம், ஜஸ்ட்டு வாசத்துக்காண்டி சேர்க்குறது. இப்போ கூடவே 1 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு வெங்காயம், நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயனால 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். உரிச்சு வச்சுருக்கோம் பூண்டு, 10 பல் பூண்டு, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் வதக்கிக்கோங்க. நல்லா கண்ணாடி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு தக்காளி வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிடலாம். இது ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா சீக்கிரம் வதங்கும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டு வதக்கி கொடுத்துருங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெய் நல்லா வதங்கி தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மிளகு, இதெல்லாம் இந்த பேஸ்ட்டை இப்போ இது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த பேஸ்ட்டை போட்டதுக்கப்புறம் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா திக்னஸ் கொடுத்துரும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் புளி தண்ணியை ஊற்றணும். புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் மிக்சியிலே அலசி ஊற்றிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஊற்றிட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு மூடி வச்சு கொதிக்கப்போம். ஒரு 10 மினிட்ஸ்லேயும் நல்லா கொதித்து கெட்டியாயிரும். இந்த ஸ்டேஜில் ஒரு துண்டு வெள்ளைக்கட்டி சேர்த்துக்கலாம். வெள்ளைக்கட்டி சேர்த்தோம்னா இந்த குழம்பு கொஞ்சம் காரமாக இருக்கிறப்ப இது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டு புளிப்புலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கலந்துக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதி வரட்டும். அப்போ தான் நல்லா மிளகோட காரம் நல்லா இறங்கி வரும். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் தான் கரெக்டான பக்குவம். இது நல்லா காரமாக இருக்கிறனால சைட் டிஷ் நல்லா காரம் இல்லாமல் மைல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது அப்பளப்பு கூட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.